அங்க இவர் யாரு என்ன ரெண்டு பிரதான கட்சிகள்ற இப்ப அதுல எடப்பாடியார் கூலா இருக்கிறார். அவரு டோன்ட் வரி, அவரு எதென்றாலும் ஓகே சமாளிக்கலாம்னு அவர் கொஞ்சம் கெத்தா தான் தெரிகிறார் எடப்பாடியார். ஸ்டாலின் ஆளவே காணல. பஸ்ஸால இறங்கிட்டு போக எங்க இருந்து வாரீங்க, நான் ரயில்ல இருந்து இறங்கிட்டு போறேன்னு அவர் எல்லாம் இப்படி இருக்குது. அண்ணன் சீமான் பிரச்சாரம் அவர் சுமுத்தா போய் போய்கிட்டு கொண்டிருக்குது. இருக்கு. ஆமா. ம், இன்னைக்கு விஜயனுடைய பிரச்சாரம் தலைநகர் சென்னையில நடக்க இருக்கு. இன்னைக்கு மாலை 4 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. So, அங்க தலைநகர். விஜய் வந்து டில்சான் ரெண்டு சம்பவம் தான் சொல்லப்படுது. நாங்க இப்ப இதுல வந்து யாருக்கும் ஆதரவு இல்லை. ம். இப்ப நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு வடமான முதலமைச்சரா சுமந்திரனும் வெள்ள படம். ஆனா மக்களே இல்லான்றாங்களே, நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு ஆசைதான். அது மாதிரி தமிழகத்திலேயும் சீமானன முதலமைச்சர் வரணும்னு நிலம் விருப்பம் தான். ஆனா அங்க நிலவு மோசமா இருக்குது. இப்ப இப்ப என்னன்னு சொன்னாரு, இன்னொரு விடயத்தை பார்க்கணும் டில்சான். இப்ப மற்ற மற்ற கட்சிகள், இப்ப டிவிக்கே தவிர திமுக அதிமுகவில் இருக்கிற பெரிய முகம் வலிமையான பேச்சாளர்கள் எல்லாம் சீமானண்ணாட்ட இருந்து போனவங்க. ம். இவர்கிட்ட இருந்து பிச்சுட்டு அங்க போயிடுறாங்க. ஆமா. இவர் கிட்டத்தட்ட வந்து ட்ரைனிங் பண்ணி அனுப்புறாரு அங்க அலைஞல. ம். அவங்களே என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்துக்கு வர இப்ப காளியம்மான்ற அந்த காளியம்மாக்கா வந்து சீமானந்தன் தான் அவக்கு ஒரு இடத்தை கொடுத்தது. இன்னைக்கு பார்த்தா காளியம்மா அக்கா பார்த்தா ரெட்டையில அங்க நிக்கிறது. போயிட்டா. ராஜீவ் காந்தியை பார்த்தா இங்க திமுக உதயசூரியன்ல நிக்குது. கல்யாண சுந்தரத்தை பார்த்தா ரெட்டையில நிக்குது. என்னத்து தான் நாங்க செய்யறது? விஜயிற கட்சியில தான் இன்னும் ஒரு தரம் ஓடல. ஓடுனவங்க முதல்ல ஓடுன அந்த 2 பேர் இருக்காங்க. அவங்க திமுக பக்கம் போயிட்டு இணைஞ்சிட்டாங்க. அது அவங்களோட அவங்கள அதை ஓட விட்டதே நல்லம் அல்லது அதுதான். பின்னுக்காவது. ஓ. என்னதான் இருந்தாலும் இப்ப நீங்க கேட்டீங்க தமிழகத்தின் நிலம் என்னண்டு. ம். நியூஸ் 7 தொலைக்காட்சி, லங்காஸ்ரீ தொலைக்காட்சி, ஐபிசி தொலைக்காட்சி இல்ல, நியூஸ் 7 தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்றேன். இதுக்கு கீழே வந்து ரெண்டு நீங்க செம்பு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நீங்க விஜய் ராக்கள் மாதிரி தெரியுது. அப்படி இல்ல. நாங்க எங்களுக்கு இப்ப நாங்க முதலே சொன்னோம் சுமந்திரன் படமான முதலமைச்சர் அவரை விட மாட்டேன். ஓ. ஆனா நடக்கவே மாட்டிச்சு. மக்கள் நடக்கிறதுக்கு விருப்பம். வாய்ப்பு இல்ல. என்ன சொல்ற, இப்ப உதாரணம் சொல்ல போனா இப்ப திமுக மாதிரி தான் சுமந்திரன் நிலைமை. ஓ. 21 கட்சியோட கூட்டணி தமிழகத்துல. அப்ப பாரு. ஸ்டாலின் காணாம போகுது தமிழகத்துல. அது மாதிரி சுமந்திரன் என்ற நிலைமை அப்படித்தான். ஒண்ணும் செய்யல. ஆனா இப்ப சுமந்திரனா கட்டாயம் பரவணும் எங்களை பொறுத்தவரை. ஏன்டா இப்ப கட்சி எப்படி ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருக்கிறாரோ அது மாதிரி வடமாகாண மக்களே ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருப்பாரு. அப்படி ஒரு தனிக்கெத்தானால். ஆனா நிலம் என்ன, நியூஸ் 7 தொலைக்காட்சியில் நடந்ததுல அதுல பாத்தீங்கன்னா திமுக கணக்கு வந்து அவங்க கொஞ்சம் கையா தான் கொடுத்திருக்கிறாங்க. ம். அது என்ன சொல்ற 41% இருக்கிறாங்க. அதிமுக 11%. அது பை 11% அவங்களுக்கு நல்லா கூட வரும் அதிமுகவுக்கு. நாம் தமிழருக்கு 5% இருக்கிறாங்க. நாம் தமிழருக்கும் வீதம் கூடலாம். தாவேகா டிவிகேக்கு 43% இருக்கிறாங்க. ஆஹா. டிவிக்கு 43% எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிவிக்கு ஆக குறைஞ்சது 30 35 எதிர்பார்க்கப்படுது.